ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி தாங்க இது. முடக்கத்தான் தோசையும் தக்காளி சட்னியுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு பட்டை மிளகாய் சட்னி வச்சு தாங்க நான் அரைச்சேன் தக்காளி சட்னி. ஃபஸ்ட்டு ஒரு 2 பட்டை மிளகாய் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக உள்ள மிளகா போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 4-5 மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். ரொம்ப அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒரு 2 போட்டுக்கிட்டேங்க. அடுத்தது தக்காளி நல்லாவே பெருசாக இருந்துச்சு, அதனால் ஒரு 2 போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குதுன்னா நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டு 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக அதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு இதிலே நான் சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அது வதக்குனதும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை நீங்கள் அரைச்சிங்கனாக்கா நல்லா கிரைண்ட் ஆகும். அதே சமயம் அந்த மேலே எதுவும் அந்த மிக்சியிலேருந்து வெளியில் தெரிச்சு வரும்ல, அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். நல்லா ஆறுனதும் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தேவைன்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வீட்டில் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. நான் கடுகு கருவேப்பிலை 2 போட்டு தாளிச்சிட்டேங்க. தாளித்து அந்த சட்னி மேலே நல்லா இப்படி நம்ம ஊற்றி விடும்போது அதில் கொஞ்சம் ஏதாவது பச்சை வாடை இருந்தாலோ எதுனாலுமே அது நல்லாயிருக்கும். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் தாளிக்கிறதுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே தாளித்து விட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தோசைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி நல்லா திக்காக அரைச்சி பண்ணுவாங்கள்ல, கெட்டி சட்னி மாதிரி, அந்த மாதிரி பண்ணாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். ஒரு பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி வச்சு ஒரு காரத்துவையல் மாதிரி அரைப்பாங்க, அந்த அரைச்சாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி எல்லாருக்குமே பிடிக்குன்றதுனால நான் தக்காளி சட்னி ரெடி பண்ணி இதுக்கு சாப்பிட்டோம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த முடக்கத்தான் கீரை இருக்குல்ல, அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணேன்னா, இது எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் எப்படி பண்ணுவாங்கனாக்கா, வெறும் கீரையை மட்டும் அரைச்சிட்டு அரிசி மட்டும் ஊற வச்சு அந்த அரிசியும் அரைச்சிட்டு அது கூட இந்த கீரையை ஆட் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நான் தோசை மாவு வீட்டில் அரைச்சிருக்கோம்ல, அதுலேயே நான் மிக்ஸ் பண்ணி இந்த தோசையை நான் சுடுவேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் அதுவும் நல்லா தாங்க இருக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணேன்னா, ஒரு பட்டை மிளகாய், ஒரே ஒரு பீஸ் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, மிளகு ஒரு 4-5 போல், இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுலேயே இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை மாவு இருக்குதுல்ல, அதில் இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி எந்த அளவு நம்மளுக்கு கீரை நம்ம எடுத்து அரைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தோசை மாவில் இது மிக்ஸ் பண்ணாலே போதும். போட்டுட்டு நம்ம நல்லா முருகலாக வேணும் தோசை அப்படின்னாக்கா, மாவு நல்லா திக்காக வச்சுட்டு நல்லா மெலிசாக நம்ம தேய்ச்சி எடுத்தோன்னா நல்லா மொறுன்னு வருங்க. ஒரு வேளை சாஃப்டாக பிடிக்கும் ஒரு சில பேருக்கு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தோசை பிடிக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எப்போதுமே நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை தானா அப்படின்னு கேட்குறவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தோசைன்னு சொல்கிற இடத்துல நார்மல் தோசை நம்ம சுட்டு தராமல் கொஞ்சம் ஹெல்த்தியான தோசை இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். இந்த தோசை சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேங்க. பட் ஆனால் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சாப்பிட்டா. அதனால் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் தோசை சாப்பிடாம இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாரத்தில் 2 நாள் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக அதுக்கான ரெமெடி ஃபுல்லாக கிடைக்கலனாலும் கொஞ்சம் நம்மளுக்கு மாற்றம் தெரியும்.
இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே.